ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த தவறாய் போன ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருப்பதை விட சரியாய் நடந்த நிகழ்வுகள் பல உண்டு. அதனை நினைத்து நீ மகிழலாம் இல்லையா? இருள் சூழ்ந்திருக்கிற இந்த நிலையில உன்னோட மனசை பதட்டப்படாம வச்சிருக்க, உனக்கு நீயே ஒளியா இருக்க தியானம் செய். உன்னோட மனசு நிறைவா இருக்கும். மனம் நிறைவா இருக்கும்போது நீ என்னென்னவெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அதையெல்லாம் அழகா செஞ்சு முடிப்ப. உன்னோட உடல், உயிர், உற்றார் உறவினர்கள், ஓடி ஓடி உழைத்த பணம், ஆசைப்பட்டு ஏங்கி வாங்கிய பொருட்கள், இது எதுவுமே உனக்கு சொந்தமும் இல்லை, நிரந்தரமும் இல்லை. ஆனால் நீ வாழும் நாட்களில் செய்த பாவம் புண்ணியம்தான் உனக்கு சொந்தமானது. முடிஞ்ச அளவுக்கு யார் மனசையும் காயப்படுத்தாமல் பார்த்துக்க. நீ செய்த பாவத்தின் பலனை குறிக்கும் சக்தி இறைவனுக்கு உண்டு. நீ செய்யும் புண்ணியத்தின் பலனை குறிக்க இறைவனாலும் கூட முடியாது. தானம், தவம் இதெல்லாம் செஞ்சு உன்னோட புண்ணியத்தை அதிகரிச்சுக்க. உன் மனசை மகிழ்ச்சியாக இருக்க எப்பவுமே பழகிக்க. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சா இறுதி வரைக்கும் உன்னால் சிரிக்கவே முடியாது. என் கையை இறுக பிடிச்சிக்க. நான் உனக்கு கொடுக்க போகிற வாய்ப்புகளை பயன்படுத்தி மேன்மேலும் வாழ்க்கையில் முன்னேறி வா. உன் குடும்பத்தோட பாரத்தை என் மேலே சுமத்திடு. நீ எனக்காக இனிப்பு, உணவு இப்படின்னு பலவிதமாக செஞ்சு எனக்கு ஊட்டி விட்டு பிறகு நீ சாப்பிட்ற. அப்போது நான் உன் குடும்பத்தோட பாரத்தை நிச்சயம் தாங்குவேன். உனக்கு தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச பாவங்களை எல்லாம் இந்த துவாரகமாய் துணியில் போட்டுட்டு உன்னோட கடமை எதுவோ, உனக்கு நான் கொடுத்த கடமைகள் எதுவோ அதை விரைவில் செஞ்சு முடி. பலனை பற்றி எதையும் எதிர்பார்க்குற உரிமை உனக்கு கிடையவே கிடையாது. வெற்றி தோல்வியை பற்றி நீ யோசிக்கவே கூடாது. அது என்னுடைய வேலை. உன்னை வாழ்க்கையில் உயர்த்துறது என்னோட கடமை. நான் உன்னை நிச்சயம் கரையேற்றுவேன். நீ என்கிட்ட அழுக வேண்டிய பண உதவியை இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு கிடைக்கும்படி நிச்சயம் செய்வேன். சந்தோஷமாக இரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.